அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பனானா மில்க் ஷேக். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பனானா மில்க் ஷேக் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பனானாவை எடுத்துக்கிறேன். அதை தோலை எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 4-5 கட்டி போல் ஐஸ் கட்டி ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரினா வேணால் போடாத விட்டலாம். நம்ம ஒரு ஸ்பூன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை தனியாக ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ரொம்ப திக்காகவும் இல்லாத இந்த மாதிரி பதத்தில் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கூடவே ஒரு 6-7 அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு சாப்பிட்டா குழந்தைங்க ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. இதில் நம்ம எந்த விதமான ஒயிட் சுகரும் ஆட் பண்ணல. 1 டேபிள் ஸ்பூன் போல் டேட்ஸ் ஹனி சிரப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னமும் அழகாக இதை டெக்கரேட் பண்ணுறதுமா நம்ம மேலே 1 ஸ்பூன் போல் ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பார்க்க அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், இப்போ ஒரு அருமையான ஒரு ஜில்லுன்னு பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.